Hi friends, welcome to Dhanya's skaraikudisamayal. Today நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமானது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க போகிறதில்ல. அதே நேரத்தில் மிக்சரையோ கிரைண்டரையோ யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே சுலபமானது, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டானது. வாங்க அதற்கு தேவையான பொருட்கள்: ரவையிலிருந்து எடுத்த பால் 100 கிராம், ஜீனி, முந்திரி தேவையான அளவு, நெய் எடுத்துக்கோங்க. நெய் இதில் நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் அளவில் எனக்கு 2 டம்ளர் அளவு ரவையிலேருந்து எடுத்த பால் வந்தது. அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாங்க இதை எப்படி நம்ம செய்யலாம், பால் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கப் அளவில் 1 டம்ளர் அளவு ரவையை எடுத்துக்கோங்க. அதற்கு நம்ம 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். இது பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே அளவில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போது 3வது கப்பாலேருந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெயில் காலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். புளிக்கும்னு பயந்தால் வெளியில் இருந்தாலும் புளிக்காது. 3வது கப் தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இது 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊறினதுக்கப்புறமா இப்படி இருக்கும். இதை நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதை பார்த்திங்கன்னா மிக்சர் ஜார்லாம் போட்டு அரைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க. இப்போது நல்லா எல்லா பக்கமும் இந்த மாவானதை நம்ம கையாலே கரைச்சி விட்டுட்டு வரணும். இப்போ நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு மெல்லிசான வடிகட்டியில் வடிகட்டிக்கணும். வடிகட்டும் போது வர்ற ரவை கீழே இருக்கு இல்லையா, அந்த ரவையுமே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் வடிகட்டியில் போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா பால் எடுங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் வத்துறதுக்காண்டி எடுக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவு தண்ணியே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா இது மாதிரி பாலை பிழிந்து எடுத்துக்கோங்க. அந்த அடியில் இருக்க ரவையையும் இது மாதிரியே போட்டு நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பால் எடுத்து வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பேனில் அடுப்பில் பேனை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆனால் உங்களுக்கு பேன் ஹீட் ஆகிடணும். எடுத்து வச்சுருக்க பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாவு அடியில் ஒட்டியிருக்கு இல்லையா, அதனால் கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் நம்ம கரண்டி வச்சு இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இது சீக்கிரம் கட்டிப்படக்கூடியது, அதனால் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வரும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கை விடாமல் கிளறணும். பக்கத்தில் உங்களுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு இருந்தால் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு ஆள் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது தான் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியானது கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டுருக்கு. நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா செய்ய நேரம் எடுத்தது. பார்த்திங்கன்னா அடுப்பிலே இருக்குது. நான் லோ ஃப்ளேமில் இப்போ வச்சு இதை கிண்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டியம் ஆயிடுச்சு. நல்லா சைடுலெலாம் ஒட்டியிருந்தால் அதை நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம கலருக்காண்டி தனியாக ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரையை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இதை நம்ம கலருக்காண்டி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ செய்கிறது நம்ம இதுக்கு இயற்கையாக கலர் கொண்டுட்டு வர்றதுக்காண்டி பண்ண போகிற விஷயம் அது. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு
சர்க்கரையானது நல்லா கரையும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆனில் கிடையாது, பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது கொதி வந்துக்கிட்டு இருக்க சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்து கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு வர விட்டுறாதீங்க. ஏன்னா தீஞ்சு போகிற மாதிரி வந்திருந்தாலும் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அல்வாமே தீஞ்ச ஒரு ஸ்மெல் தான் வரும். அதனால் இது வீடியோ நான் உங்களுக்கு எடிட் பண்ணாமல் ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு இது உங்களுக்கு தெரியும். இந்த பதம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே சர்க்கரையானது இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கட்டியானது தண்ணியும் ஆட் பண்ணும்போது கரைஞ்சிடும் ஹீட்டில் இருக்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சரியான கலர் பதம். இதை விட கலர் நீங்கள் ரொம்ப தீய விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த அல்வா பதம் பூரா உங்களுக்கு கசந்துடும். அதனால் சர்க்கரை எடுக்காது. அதனால் இந்த பதம் வரும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா சர்க்கரையை இப்போது பக்கத்தில் இருக்க அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு அந்த சர்க்கரையை கரைச்சதை இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கலரு இயற்கையாக நம்ம கலர் கொண்டுட்டு வரக்காண்டி செய்கிற மெத்தடு. இப்போ அல்வாவோட கலர் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக உங்களுக்கு கலர் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் கலர் வந்துச்சு. இப்போ பாதி அளவு சர்க்கரை ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் அளவு சர்க்கரை இருக்கதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா பக்கமும் சர்க்கரையானது நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது கட்டிப்படும். அப்போ நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஒரு ஆளாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது தான் நல்லது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கை பெயினாக தான் செய்யும். ஏன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கட்டி ஈஸியாக பட்டுரும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியமாக வந்துட்டுருக்கு பதம். இப்போ நல்லா சைடுகள்லாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அதே டேஸ்ட்டில் பேக்கரியில் எப்படி கிடைக்கிது அல்வா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியமாகிடுச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். சைடு ஓரங்களில் உள்ளதெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கீயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கீ நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். எவ்வளோ வேணால் கீ சேர்த்துக்கலாம். இல்லை இதுக்கு கம்மியாக சேர்க்குறதுனாலும் நீங்கள் கீயை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி, இந்த அளவு முந்திரி போட்டால் போதுமானது. இல்லை உங்களுக்கு நிறையா முந்திரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் அந்த முந்திரி வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா நெய்யெல்லாம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இதோட சரியான பதம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கை மட்டும் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சுலபமானது இந்த மெத்தடு அல்வா செய்கிறது. நல்லா சுவையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா அல்வாவோட பதம் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.